இன்னைக்கு கமலுக்கு வந்திருக்கிற நிலைமை தான் நாளைக்கு விஜய்க்கும் வரப்போகுது. பாருங்க சார், நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மக்கள் நீதி மையம் 2019 தொடங்கும் போது இருந்த அரசியல் சூழலையும் 2024 விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இருக்கிற அரசியல் சூழலையும் பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? முதல்ல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் மிகப்பெரிய ஒரு டிராபேக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சிகள் இருக்கும்போது புதுசாக ஒரு கட்சி வந்து மாற்று அரசியலை முன்வைக்கும் போது மக்களுடைய கவனம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதில் இன்னொருத்தரும் வந்து அதையே சொல்றாரு. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுல யார் ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் மக்கள் கிட்ட வரும் இல்லையா? அதுல ரஜினியா கமலா ரெண்டு பேரும் சமகாலத்தில் ரஜினி கமல் அப்படின்ற ஒரு இணையான போட்டியாளர்களாக பார்க்கப்பட்டாலும் ரசிகர் பட்டாளம் மக்களிடம் இருக்கக்கூடிய வரவேற்பு இது எல்லாத்துலேயுமே ரஜினிகாந்த் வந்து கமலஹாசனை ஒப்பிடும்போது எந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால கமலஹாசன் பண்ண ஒரு தவறு அப்படின்னா ரஜினிகாந்தும் அரசியல் களத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கமலும் உள்ள வந்தது ஒரு பின்னடைவா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அதுவும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவருடைய வாக்கு வங்கியை வெளிப்படுத்துறாரு. அதன் பிறகும் தொடர்ந்து தேர்தல் களத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு முதல் தேர்தலையே கமலஹாசன் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மக்கள் மனசுல ஏற்படுது இல்லையா? அது ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம். அந்த வகையில விஜய் முடிவெடுத்திருக்கிற டைம் அப்படின்றது ஒரு சரியான டைம். இன்னைக்கு கமலஹாசனும் ஆல்மோஸ்ட் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் பெருசாக இருக்க போகிறது இல்லை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலைன்னு அறிவிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கரெக்டான டைமுக்கு வந்து விஜய் வெயிட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி சரியான நேரத்தில் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவரை ஒரு மாற்று சக்தியாக மக்கள் பார்க்குறாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தாவேக்கா ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணமும் மக்கள் மனசில் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுன்னா வெறும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேண்டம், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ், அவர் சினிமாவில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இது மட்டும் கிடையாது. சரியான நேரத்தில் விஜய் கட்சியை தொடங்கி இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம். இதுவே கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பொதுவாகவே ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸ்டாலின் ரொம்ப நாளாக வந்து திமுகவில் அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கான உழைப்பை கொடுத்துருக்கிறாரு, அதனால இந்த தேர்தலில் நம்ம ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுறணும்னு சொல்லி திமுகவினரை தாண்டி பலரும் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. திமுக உறுப்பினர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற, பட் நியூட்ரல் ஓட்டர்ஸ் வேற கட்சியில் இருக்கிறவங்க கூட இந்த முறை திமுக ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் திமுக மிக கடுமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எதிர்பாராத விதமாக கோவிட் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி லாக்டவுன்னு சொல்லி நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அதில் பல ஃபேக்டர்ஸ் வந்து காரணமாக இருக்கும். கடைசி நேரத்தில் ரஜினிகாந்த் தேர்தலில் போட்டியிடவில்லை, கட்சி தொடங்கவில்லைன்னு சொன்னாலும் கூட கமலஹாசனை மக்கள் திமுக அதிமுகவுக்கு அடுத்த இடத்துல பார்க்கல. ஏன்னா நாம் தமிழரும் 2016 களத்தில் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்காங்க. கமலஹாசனை விட மக்கள் நீதி மையத்தை விட அதிகமாக மக்களிடம் போய் பேசுறது, போராட்டங்களுக்கு போய் கலந்துக்கிறதுன்னு சொல்லி சீமான் ரொம்ப ஆக்டிவான பொலிட்டீஷியனாக இருந்த ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு திரை வெளிச்சம் மட்டுமே கமலஹாசனுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த இடத்துக்கு வரும்போது இப்போ நாம் தமிழர் இன்னைக்கும் களத்தில் இருக்காங்க. கமலஹாசன் வரும்போது இருந்தாங்க, விஜயகாந்த் இருக்கும்போது இருந்தாங்க, இன்னைக்கு விஜய் வரும்போதும் இருக்காங்க. அதனால அவங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஆதரவு தளம் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. இப்போ விஜய் விஷயத்துல இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் கமல் அண்ட் விஜய்க்கு என்ன வித்தியாசம்? கமல் செய்த தவறை விஜய் செய்யலைன்னு எதை சொல்லலாம்னா, கமலஹாசன் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அவருடைய கட்சியில நடிகர்களை சேர்த்து அவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தது. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நடிகர்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் அவர் கட்சியில் இருந்தாங்க. ரிட்டையர்டு அதிகாரிகள்லாம் வந்தாங்க. சில பேர்லாம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து சேர்ந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இருந்தால் கூட நடிகர்கள் கோவை சரளா, ஸ்ரீபிரியா, ஸ்னேகன் இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து உட்கார்ந்ததுனால அது ஒரு நடிகர்கள் கட்சி அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து அதை சொல்லிட்டாங்க. அது ஒரு நெகட்டிவான விமர்சனமாக மாறும். ஒரு நடிகர் கட்சியை ஆரம்பிக்கலாம், அதில் நடிகர்கள் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது கிடையாது. மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீரியஸாக எடுத்துப்பாங்களா? கமலஹாசனை ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பாங்க. பட் அவர் கட்சியில் ஒவ்வொரு நடிகர்களாக வரும்போது அந்த நடிகர்களுக்கு ஒரு தன்மை இருக்கும்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்செப்ஷனாக கிரியேட் ஆகும்போது அது ஒரு பாசிட்டிவாக இல்லை, அது ஒரு ப்ளஸ்ஸாக கமலஹாசனுக்கு மாறலை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். அந்த வகையில் தாவேக்கால விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நடிகர்களை சேர்க்கக்கூடாது. அவருடைய எத்தனையோ நண்பர்கள் தாவேக்காவில் இணையணும்னு விருப்பம் தெரிவித்து கேட்டதாகவும் அதனால் அவர் சேர்த்துக்கல. இன்னொரு பக்கம் வெளிப்படையாகவே அவருடைய நண்பர் தாடி பாலாஜி போன்றவர்கள்லாம் கேட்டாங்க, பட் அவரையும் சேர்த்துக்கல. அந்த வகையில் கமலஹாசன் செஞ்ச அந்த தப்பை விஜய் செய்யலை அப்படிங்கிறதும்
தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு. நான் முதலமைச்சராக போறேன் அப்படின்னு கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. தமிழ்நாடு மக்களும் ஸ்டாலின், எடப்பாடி, கமலஹாசன் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கமலஹாசன் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் எப்படி சீரியஸாக எடுத்துப்பாங்க? ஒரு பக்கம் பிக் பாஸ் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவருடைய வழக்கமான சினிமா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்பப்போ அரசியல் ரீதியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அப்போ சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த தவறையும் விஜய் செய்யலை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி அறிவிப்பு வெளியிட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு, எனக்கு இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு படம், இதையெல்லாம் முடிச்சுட்டு முழு நேரமான அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னார். அதே மாதிரி ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வெளிப்படையாக சொல்லிட்டார், நான் சினிமாவை விட்டு விலகுகிறேன்னு அறிவிச்சுட்டு தான் அவர் தேர்தல் களத்துக்கே வராரு. அப்படிங்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய பாடம். கமலஹாசன்ட்டு இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை விஜய் கரெக்டாக அதை கமல் பண்ண தப்பை அவர் பண்ணாமல் இன்னைக்கு சினிமாவில் இருந்து விலகி அரசியலுக்கு வந்திருக்கார். ஏன்னா கமலஹாசன் பிக் பாஸில் மட்டும் இல்லை, தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கு அடுத்தடுத்து படங்கள் கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ எல்லாருக்கும் மனசுலையும் என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, இவர் இன்னைக்கு அரசியலுக்கு வராரு, அரசியலில் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் நடிக்க போயிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. அது உண்மையாகவும் ஆயிடுச்சு. அதுவும் அவருக்கு அதுக்கப்புறம் கூட 2021 அப்புறம் கூட விக்ரம் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது மீண்டும் அவரை அரசியலில் இருந்து முழுக்க முழுக்க சினிமாவை நோக்கி நகர்த்திருச்சு. சினிமா படங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி மணிரத்னத்தோட தக் லைஃப் பண்ணதாக இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், அகைன் அண்ட் அகைன் தன்னை சினிமாக்குள்ளே அவர் கொண்டு போயிட்டார். முழுமையான ஒரு அரசியல் அப்படிங்கிறத அவர் அரசியல்வாதியாக இருந்த நேரத்திலேயே அதை பண்ணலை. அவர் பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொன்னாங்க. 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் முழுவதுமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டார். ஒரு 10 பேரை நியமித்து நீங்கள் கட்சி வேலையெல்லாம் பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம், ஏஜி மௌரியா, இன்னொரு பக்கம் முரளி அப்பாஸ், செந்தில் ஆறுமுகம், இவங்களை மட்டுமே வச்சு கட்சி நடத்திட்டு இருந்தார். பெரிய ஒரு எக்ஸோடஸும் நடந்தது. மக்கள் நீதி மையம் 2021 தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போன பிறகு அவருடைய தளபதியாக இருந்த மகேந்திரன் கமலஹாசன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வெளியில் போனார். அவரை தொடர்ந்து நிறைய பேர் மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான முன்னணி பொறுப்பாளர்கள்னு ஒவ்வொருத்தராக கமலஹாசன் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வெளில போனாங்க. இன்னொரு பெரிய தவறு அவர் பண்ணது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல கட்சிகளில் பயணித்தவர்களை எல்லாம் தன்னுடைய கட்சியில் ஒரு கட்டத்தில் சேர்க்க ஆரம்பித்தார். பழக்கருப்பையா போன்றவர்கள் ஏற்கனவே வெவ்வேறு கட்சிகளில் பயணித்தவர்களை தன்னுடைய மேடை ஏற்றி அவர்களையும் முன்னிலைப்படுத்தியதும் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய டிராபேக்காக மாறுச்சு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. கிரெடிபிலிட்டி போயிடும் இல்லையா? கமலஹாசன் அப்போ என்ன புதுசாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி கொஷின் வந்துடும். இன்னொன்று வந்த நபர்களுக்கான செல்வாக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படின்னாலும் பலவீனமாகவும் இருக்கும். முழுக்க முழுக்க அதிகாரிகள் வந்ததும் அவருக்கு ஒரு டிராபேக்காக இருந்துச்சு. அவங்க தவறாக வழி நடத்திட்டாங்க அப்படின்னே சொன்னாங்க. அந்த வகையில் தாவேக்கால அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ பேர் கட்சிக்கு வரணும்னு முயற்சி பண்ணப்ப தாவேக்கால நிறைய பேரை சேர்க்க மாட்டோம்னு சொல்லி அனுப்புனது தான் அதிகம். தனிப்பட்ட முறையில் நம்மகிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பொதுவெளியிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்களில் சிலர் தகுதியானவர்கள், சிலரெல்லாம் ஏன் சேர்த்தாங்க அப்படிங்கிற கேள்வி தாவேக்கா மேலேயும் இருக்குது. ஆனால் அவங்க வந்த எல்லாரையும் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுக்கல. இந்த கடைசி 2 மாசத்துல மட்டும் தேர்தலுக்காக வேட்பாளர்களாக சிலர் நிறுத்தலாங்கிற அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்க யாரையுமே பெரிய அளவுக்கு அவங்க முன்னிலைப்படுத்தலை. இன்னைக்கும் நமக்கு தாவேக்கா அப்படின்னு யோசிச்சா ஃபர்ஸ்ட் விஜய் தான் ஞாபகம் வராரு. அதை தாண்டி ஒரு சில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த விஷயத்துல தாவேக்கா ஒரு கிளியரான நிலைப்பாட்டையே எடுத்திருக்கு. பேருக்கு சில பேர் கட்சி வச்சிருப்பாங்க, பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்டவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரல. யாராவது அப்படி வந்தாலும் கூட ஆதரவாளர்களா நீங்க வெளியில இருந்தே பேசுங்கன்னு சொல்லி அவங்களுக்கான இடத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னொரு மிகப்பெரிய தவறு, யாரெல்லாம் சோசியல் மீடியால பாப்புலரா இருக்கிறாங்களோ சோசியல் மீடியாவை மையப்படுத்தி மக்கள் நீதி மையம் பண்ண அரசியலும் ஒரு பெரிய டிராபேக். பத்மபிரியா அப்போ ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன பல கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் ட்ரால் செய்யப்பட்டது. ஆனால் அவங்கள இமீடியட்டாக கட்சிக்குள்ளே கொண்டு சுற்றுச்சூழல் அணிக்கான பொறுப்பாளராக நியமித்தார். அது அந்த நேரத்தில் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. கமலஹாசன் அரசியலை எவ்வளோ சீரியஸாக எடுத்துருக்கிறாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பாப்புலராக இருக்கவங்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் தேர்தலுக்கு பின்னாடி தான் நினைக்கிறேன், கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண்மணி சமூக வலைதளங்களில் பஸ்ஸு ஓட்டி பாப்புலர் ஆகிறாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு ஒரு காரணத்தை அவர் சொன்னாலும் அதையும் சமூக வலைதளங்களில் பாராட்ட வேண்டியவர்கள், அங்கீகாரம் கிடைக்க வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது யாரை அழைத்து மக்கள் நீதி மையம் பாராட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறதும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து தவறான முடிவுகளை மக்கள் நீதி மையம் எடுத்துச்சு. இந்த பக்கம் வரும்போது இன்னைக்கு தாவேக்காலையும் அந்த விமர்சனம் இருக்கு. அதாவது என்னன்னா, சமூக வலைதளங்களில் தாவேக்கா பேரை பயன்படுத்தி நிறைய பேர் பாப்புலர் ஆகுறாங்க. ஆனால் அதில் சில பேர் அவங்க
ஒரு லெவலோட ஸ்டாப் பண்ணாங்க. அதாவது விஜயை போய் சந்திப்பதற்கான வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கல. அது ஒரு சாதுரியமான முடிவு தான். சிலருக்கு அதை தாண்டியும் விஜயை போய் சந்திக்கிற வாய்ப்பு, கட்சியிலையும் பொறுப்பு அப்படிங்கிறதும் வந்ததும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இது தவறான முடிவு தான் அப்படிங்கிறதுல மக்கள் நீதி மையமும் தாவேகாமும் இந்த இடங்கள்லாம் ஒத்து போகுது. அதுக்கு அடுத்ததா வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒன்று கமல்ஹாசனோட வயசு. கமல் எப்போ அரசியலுக்கு வந்தார்? ஆல்மோஸ்ட் அவருடைய கெரியரில் படங்கள் அதிகமாக தொடர்ந்து சரியாக போகாத நேரம், வெற்றி படங்களே இல்லாத ஒரு நேரத்தில் தான் அவர் அரசியலுக்குள்ளே வர்றாரு. அப்போது ஈஸியாக எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, படம் ஓடலைங்க, மார்க்கெட் போயிடுச்சு, கமல்ஹாசன் கதை முடிஞ்சிடுச்சு, அதனால் சினிமாவுக்கு வந்துட்டார். எல்லாம் நடிகர்கள்லாம் இப்படி தாங்க, மார்க்கெட் போயிடுச்சுன்னா இங்கே வந்துடுவாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வச்ச விமர்சனம் இருக்குது பாருங்கள், அதுவும் பெரிய அளவுக்கு நெகட்டிவாக அவருக்கு மாறிச்சு. அரசியலுக்கு வந்து வெற்றி பெற முடியாமல் போன அப்புறம் விக்ரம் மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்து இன்றைக்கும் அவருக்கு ஒரு கமர்ஷியலான வேல்யூ இருக்குன்றது இப்போ யாரும் மறுக்க முடியாது. பட் அவர் அரசியலுக்கு வந்த நேரம், அவருடைய வயது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய நடிகர்களை பார்த்து 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 தமிழ்நாட்டு மக்கள் சலிச்சு போயிருந்த நேரம். சரத்குமார் வந்தார், விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்து அவருக்கான ஒரு செல்வாக்கை நிரூபித்திருந்தாலும், அவருக்கு ஒரு ஆதரவு தளம் இருந்தாலும், அவரும் கூட சினிமாவுடைய வரவேற்பு, சினிமாவில் அவருக்கு வரவேற்பு குறைந்த பிறகு அதனால தான் வந்தார், அவருக்கும் வயசாயிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்தார்ன்ற விமர்சனங்களை வச்சாங்க. அதே வகையில் கமலஹாசன் எடுத்த முடிவு இருக்கு பாருங்க, தவறான நேரத்தில் தவறான முடிவு எடுத்துட்டாரு. ஒன்று, அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல், ஜெயலலிதா கலைஞர் இல்லாத நேரத்தில் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்பட்டாலும் கூட அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் பல பிரச்சனைகள் அவருடைய வெற்றியை தடுத்தது, அவரால் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு இதெல்லாமும் காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் எம்என்எம்மை கம்பேர் பண்ணும்போது டிவிகேவோட அட்வான்டேஜ் என்னென்னா, விஜய் அவர் சொல்கிற மாதிரியே கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்திருக்காரு. இன்றைக்கும் ஒரு பீக்கான பாப்புலரான ஸ்டார்ஸ்னால் விஜய், அஜித்னு இன்றைக்கி இருக்காங்க. அதில் ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அதனால தான் மக்கள் வந்து அதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. விஜய்க்கு இன்றைக்கி அவர் படம் ரிலீஸ் ஆனால் தேட்டர்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும், எந்த அளவுக்கு எல்லாரும் அதை பேசுவாங்கன்னு தெரியும், இளைஞர்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு தெரியும். அதனால் விஜயை வரவேற்கிறாங்க. விஜய் அவருடைய மார்க்கெட் நல்லா இருக்கும் போதே வந்திருக்கிறது. அதனால தானே அதை சொல்லிகிட்டே இருக்காங்க, 250 கோடியை விட்டுட்டு வராரு, அதுதான் பெரிய அட்வான்டேஜ்னு. அதே போல் அவருடைய ஏஜ் 50 வயசில் வராரு, கரெக்டாக 50 வயசில் வராரு அப்படின்றதும் ரைட்டுங்க. அவர் ஒரு 65-70 வயசில் வந்திருந்தா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் 50 வயசுன்றது இன்றைக்கி ஒரு ஆவரேஜான வயசு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு யங்கான ஏஜ் தான். அரசியலில் ஒரு 60-65க்கு மேலே தானே ஒரு கட்சியின் தலைவர்களாக வராங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அரசியல் வருகை அப்படிங்கிறதே இருக்குது. அந்த வகையில் விஜயோட ஏஜ் சரியான நேரத்தில் வந்திருக்காருங்கிறதும் அவருடைய ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. கமலஹாசன் வந்தப்போ பிக்பாஸில் அவர் இருந்ததுனால இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்ததை தவிர அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஏஜ்டு ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் அரசியலுக்கு வரும்போது 55-60 வருஷம் சினிமா கெரியரே அவருக்கு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அவருடைய ஆதரவாளர்களும் பெரும்பாலும் 45-50 வயசுக்கு மேலே இருந்தவங்க தான் இருந்தாங்களே தவிர யூத் 18லேருந்து 30-35 வயசுக்குள்ளே கமலஹாசனுக்கான ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது பிக்பாஸ் மூலமாக சில பேரை அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து, இல்லை சில இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பி வந்தவர்கள் இருந்தாங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லலை. பட் பெரும்பான்மையான இளைஞர்கள் ஆதரவுங்கிறது அவருக்கு இல்லை. அவருடைய ரசிகர்களும் எண்ணிக்கை அளவில் பார்க்கும்போதும் இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பேஸ் அவருக்கு இருந்துச்சா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அவர் போய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதும் அரவிந்த் கெஜ்ரிவால், பினராயி விஜயன் போன்றவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அரசியலுக்கு வந்தார். அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்திய அளவில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசியல் அன்னைக்கு எல்லோராலும் பேசப்பட்டது. பினராயி விஜயனுக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அரசியல் கட்சியை தொடங்கியவர் கமலஹாசன். அவர் அறிவித்த கொள்கை இருக்குது பாருங்கள், மையம், சென்ட்ரிசம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் புதுசு. அவர் அதுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்தா கூட அது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தம், இடதுசாரி அரசியலுக்கு வரவேற்பு இருக்குது. இங்கே வரவேற்பே இல்லை அப்படின்னாலும் பிஜேபியோடைய வலதுசாரி சித்தாந்தம் மக்களுக்கு தெரிஞ்சது. அப்போ இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக சென்ட்ரிசம்னு ஒன்று சொல்லும்போது ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் படங்கள் எப்படி வந்து ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வரவேற்பு இல்லாமல் பல வருஷங்கள் கழித்து வரவேற்பு கிடைக்குமோ அந்த மாதிரி அவர் சொல்கிற சென்ட்ரிசம் கொள்கைக்கு பின்னாளில் வரவேற்பு வரலாம். ஆனால் அவர் கட்சி தொடங்கிய நாளில் அதை வந்து மக்களுக்கு புரியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. இன்னொன்று, கமலஹாசனுடைய ஸ்பீச், அவர் வந்து இன்டெலெக்சுவலான ஒரு நபர், நிறைய படிக்கக்கூடியவர்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சும் நிறைய பேரை யோசிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறதுங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனால் எளிய மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இல்லை. அவர் சொல்ல வர விஷயங்கள் சுற்றி வளைச்சி பேசுகிறாரு, ரொம்ப இலக்கண தமிழில் பேசுகிறாரு, டு த பாயிண்ட்டாக இல்லைன்றத ஒரு விமர்சனமாக எல்லாருமே வைப்பாங்க. அதுவும் ஒரு பின்னடைவாக அமைந்தது. இந்த பக்கம் டிவிகேக்கு வந்தோம் அப்படின்னா, டிவிகேல விஜய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சரியான வகையில் கொண்டு போகிறாருன்னு தான் பார்க்கணும். அவர் சொல்லலைனாலும் இன்னொரு திராவிட கட்சியாக தான் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு. தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கிறாரு. அவருக்கு கொள்கை இல்லைன்னு சொன்னாலும் கொள்கை தலைவர்களை அறிவித்து
திமுகவோட அதிமுகவோட கொள்கை ரீதியாக அவருக்கு எங்கேயுமே முரண்பாடு கிடையாது. வரும்போதே பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லி அரசியல் எதிரியாக திமுகவை அறிவித்து வந்ததெல்லாம் உண்மையிலேயே கமலஹாசன் இருந்து அவர் கற்றுக்கிட்ட பாடம் தான். அவர் செய்த தவறுகளை இவர் செய்யாமல் வந்திருந்தார். ரஜினிகாந்துடைய அரசியல், அவர் பேசின விஷயங்கள், ஆன்மீக அரசியல் இதெல்லாம் அவருக்கு பின்னடைவாக மாறிச்சு. இன்னைக்கு ரஜினிகாந்தை எல்லாரும் பாராட்டலாம். அன்னைக்கு அவரை சங்கின்னு சொன்னதும் இன்னைக்கு அவரை பாராட்டக்கூடியவர்கள் தான். ஸோ அந்த தவறுகளை எல்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை, தமிழ்நாடு அரசியல் போக்கை புரிந்து கொண்டு விஜய் தன்னுடைய கொள்கையை அறிவித்தது, கொள்கை தலைவர்களை அறிவித்தது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் விட என்ன அப்படின்னா, இளைஞர்களை கவரக்கூடிய வகையில், இளைஞர்களுக்கு புரியக்கூடிய வகையில், எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் விஜயோட கேம்பெயின் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பேசுகிறாரு, ரொம்ப சுருக்கமாக பேசுகிறாரு, வளவலன்னு பேசலை. இதெல்லாமே மக்கள் நீதி மையத்துக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. கமல் செஞ்ச தவறை அவர் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு கமலுக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு விஜய்க்கு வரும் அப்படின்னு இதை வச்சு மட்டுமே சொல்லிட முடியாது. எஸ், தாவேகாவுக்கும் நிறைய டிராபேக் இருக்குது. கமலஹாசனும் போராட்ட களங்களுக்கு யாராவது போராட்டம் நடத்தினா அங்கே போய் ஆதரவு கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஸ்டெர்லைட் போராட்டம் போன்ற விஷயங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு. இப்படி நிறைய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. பட் மக்கள் நீதி மையமாக எத்தனை போராட்டங்கள் அவங்க நடத்தியிருக்கிறாங்க, எத்தனை முறை தலைவர்களுடைய சிலைகளுக்கு போய் மாலை போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. அந்த இடத்துல அவங்க ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்ற விமர்சனங்கள் வந்துச்சு. இன்னைக்கு விஜய் பண்ணுற மாதிரி அவரும் சாங்கு போட்டு தான் என்ட்ரி கொடுத்து வந்தார், அவரும் கேரவேனுக்குள்ளேயே இருக்கிறாருன்ற விமர்சனங்கள் வந்துச்சு. தாவேகாவுக்கு இன்னைக்கு அதுவும் பொருந்தும். விஜய் அதிகமாக வெளியே வர்றதில்லை, மக்களை சந்திக்கிறதில்லை, போராட்ட களங்களுக்கு போகிறதில்லை. இதுவரையில் விஜய் கலந்து கொண்ட ஒரு போராட்டம்னா ஒன்று மட்டும்தான், லாக்அப் டெத்து தொடர்பாக சென்னையில் நடந்த போராட்டம். அதுக்கு மட்டும்தான் விஜய் வந்திருக்காரு. தாவேகாவாக நிறைய போராட்டங்களை அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வீரியமான போராட்டங்களை, மக்கள் எழுச்சி உள்ள போராட்டங்களை தாவேகா நடத்தி இருக்கிறதான்றது ஒரு பெரிய கேள்வி. அந்த இடத்துல மக்கள் நீதி மையத்துக்கும் தாவேகாவுக்கும் ஒத்து போகும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம். மக்கள் நீதி மையம் அமைத்த கூட்டணி 2021 அவங்க அமைச்ச கூட்டணி ஒரு மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு அவங்க ஒரு புது அரசியலை, கரப்ஷன் ஃப்ரீ பாலிடிக்ஸை பண்ண போகிறோம்னு சொல்லி வராங்க. பட் அவங்க கட்சியில், அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்ட கட்சிகள் எல்லாருமேலையும் ஏதோ ஒரு விமர்சனம். ஐஜேகேவை கொண்டு வந்தாங்க, அவங்க ஒவ்வொரு கட்சிகளோடு பயணித்தவர்கள், அவங்க கிரெடிபிலிட்டி இஷ்யூ இருந்துச்சு. சரத்குமார் திமுக அதிமுகவில் பயணித்தவர், அவர் ஜாதி அரசியல் பண்ணுறாருன்ற விமர்சனம் அவர் மேலே இருக்குது, அவரையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகள், இதெல்லாம் கொண்டு வரும்போது அதில் ஒரு பெரிய நகைப்புக்குரிய விஷயமா மாறினது என்ன அப்படின்னா, சமத்துவ மக்கள் கட்சிக்கு 40 தொகுதி இவர் கொடுத்துட்டாரு, யாரை நிற்க வைக்கிறதுன்னு தெரிலங்க அப்படின்னு சில சீட்டை அவர் திருப்பி கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான பின்விளைவுகள் அதை ஏற்படுத்தியிருக்குன்றது புரியாமல் அவர் பண்ணிட்டாருன்னே அன்றைக்கி சொன்னாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் மக்கள் நீதி மையத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அந்த வகையில் பல விஷயங்களில் மக்கள் நீதி மையத்திடமிருந்தும், ரஜினிகாந்தின் அரசியலில் இருந்தும், தேமுதிகவின் அரசியலில் இருந்தும் கூட பாடங்களை கற்றுக்கொண்டு இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறார். அதனால தான் இந்த நடிகர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு எழுச்சி, ஒரு ஆதரவு தளம் இன்னைக்கு களத்தில் இருக்குது. பட் அதை விஜய் சரியாக பயன்படுத்தி கொள்வாரா? அவர் மீதும் இருக்கக்கூடிய விமர்சனங்கள், அவர் செய்த தவறுகள், கரூர் நிகழ்வுக்கு நேராக போகாதது, எல்லாரையும் சந்தித்து பனையூரில் சந்தித்து பேசுகிறாருன்னு சொல்கிறது, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களில் அவர் எடுத்த தவறான முடிவுகள், இதெல்லாம் அவருக்கு இன்னைக்கு பிரச்சனையாக சிக்கலாக தான் இருக்குது. இதிலெல்லாம் இருந்து அவர் ஓவர் கம்பெனி வரப்போகிறாரா, இல்லை அவருடைய தவறுகளை திருத்தி கொள்ளாமல் அவரும் இன்னொரு நடிகர் தான் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரான்றது அடுத்த 30 டேஸில் அவர் எடுக்க போகிற முடிவுகள், அவர் வைக்க போகிற கருத்துக்கள் இதில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த 2 கட்சிகளையும் கம்பேர் பண்ணி நியாயமாக அதில் இருந்த விமர்சனங்களையும், ப்ளஸ் அண்ட் மைனஸையும், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸையும் சொல்லியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.